இந்திய வரலாற்றில் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்பு மிக்க தீர்ப்பு. தலைவரே தலைவரே மறந்துடாதீங்க தலைவரே, வெளியே போடா சாலை யாரா நீ அப்படின்ற மாதிரி இந்த பட டைலாக்குகள் வருவதை போலத்தான் செந்தில் பாலாஜியின் கதை ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு நிகர் செந்தில் பாலாஜியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதே போலத்தான் இப்போ அனைத்துமே மாறி இருக்கு, மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ப்ரோ உண்மையாவான்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு அடுத்தடுத்த புதிய தீர்ப்புகள், சிறைக்கு சென்று 1 ஆண்டுகள் 1 மாதம் கிட்டத்தட்ட ஆக போகிறது. இன்னும் வெளியே வரல. அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போனாரு, வெளியே வந்து மறுபடியும் உள்ள போனாரு. ஹேமந்த் சோரன் வெளியே வந்துட்டாரு. பாஜகவின் ஆட்சிகளில் பந்தாடக்கூடிய தலைகள் நிறைய பேர் திரும்பி திரும்பி வந்துட்டு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒன்னே ஒன்று சொல்றேங்க, எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றியையும் பெறாது, தொடர்ந்து தோல்வியையும் பெறாது. சிம்பிளா சொல்றோம். ஒரு நாள் நிச்சயம் ஒரு கட்சிக்கும் கிடைக்கும். அன்லக்கி அப்படின்றது யாருமே கிடையாது. ஸோ அதனால பிஜேபி இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, எல்லா விதமான அமைச்சர்களையும் பந்தாடுறாங்க. ஸோ நாளையே அவர்களுடைய ஆட்சி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்தர்வல்ட்டி அரசியல்கள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பிஜேபியினரும் மற்றவர்களும் பந்தாடுகிறார்கள் அல்லவா, அதே போல ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ மட்டும் ஒருவேளை கடந்த மாதம் ரிசல்ட் வரலை, காங்கிரஸ் ஆட்சி மட்டும் வந்திருந்தால் இந்நேரம் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கக்கூடும். இடி மோடி எல்லாம் ஏன் சைலண்டாக இருக்காங்க? 1 மாசமா ஆட்சி வந்து எதிர்பார்த்த அளவிற்கு அவர்களுக்கு சீட்டுகளுடைய அந்த நம்பர் கிடைக்கவில்லை. அந்த மேஜிக் நம்பர் அப்படின்றது கிடைக்கல. ஒருவேளை அது கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டெஃபினெட்லி இந்நேரம் பந்தாடி இருப்பாங்க. பட் கிடைக்கல. ஃப்யூச்சரில் நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது அப்படின்றதும் இங்கே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ வரலாற்றிலேயே செந்தில் பாலாஜிக்கு இல்லாத அளவிற்கு தீர்ப்புகளை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த பீரியாடிக்லே. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே கூட பிஜேபியில் இணையட்டும், அவருக்கு எப்படியாப்பட்ட ஆஃபர்ஸ் வருதுன்றதை மட்டும் பாருங்கள். அவ்வளோ ஆஃபர்ஸ் அவருக்கு கொட்டி கிடக்குது. ஸோ அதை அவர் ஏற்றுக்க தயாராகவும் இருக்கலாம். அந்த அளவுக்குலாம் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, எந்த மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. செந்தில் பாலாஜியும் பிஜேபியுடைய கைக்கூலியாக மாற்ற அனைத்து திட்டங்களும் போடப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு நிச்சயமாக தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம்.